இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு கைஸ். ஸோ இந்தியா டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. 180 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முக்கியமான ரீசனாக இருக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்கையோட 50னால தான் நம்ம வந்து கேமுக்குள்ளேயே வந்தோம்னு சொல்லுவேன். ஏன்னா ஓப்பனர்ஸ் வந்து ரோஹித் சர்மா ஃப்ளாப் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு மிட் ஓவர்ஸை கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நல்ல டச்சில் இருந்தார் விராட் கோலி. அதுக்கப்புறம் திடீர்னு அவரும் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் யாரும் கேமுக்கு எடுத்துகிட்டு போகிற பிளேயர் இல்லை. ஸோ அந்த இடத்துல தான் ஸ்கை வந்து செம்மையான நாக்கா ஆடி கொடுத்து ஒரு 53 அடித்து கொடுத்துருந்தாரு. ஸோ எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் ஸ்கை இருந்தார்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். ஒரு 200+ கூட அடிச்சிருக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் இவர் இல்லாமல் போயிட்டார். அதுதான் ஒரு மெயின் ட்ராபேக்காக இருந்துச்சு. ஸோ இப்போ இன்னும் இவர் கூட சேர்ந்துட்டு இன்னொருத்தரும் நல்லா ஆடினார். அவர் தான் ஹர்திக் பாண்டியா. செம்மையான நாக்கு ஒரு 32 அடிச்சிருந்தார். ஸோ இவரும் நல்லா ஃபயர் நாக் ஆடி இருந்தார் கைஸ். அதுக்கப்புறம் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எடுத்தோடனே ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் வந்து ரஷித் கான் ஸ்பெல்லில் வந்து ரிஷப் பண்ட்டு, கோலி மற்றும் சிவன் துபே 3 பேரையும் அவுட் ஆனாங்க. ஸோ இவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷித் கான் 3 விக்கெட்டும், ஃபசல் ஃபரிக்கி எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸில் அவர் 2 விக்கெட்டும், ஓப்பனிங்கில் ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தார். ஸோ செம்மையான ஸ்பெல் 2 பேரும் போட்டுருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் 180 அடித்தா 182 அடித்தா அவங்க ஜெயிச்சிடலாம். ஆனால் அவங்க அடிக்க வாய்ப்புகள் கம்மி தான் கைஸ். ஏன்னா இந்த பேட்டிங் விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எப்படி அடிக்கிறோமோ செகண்ட் இன்னிங்ஸில் அது மாதிரி அடிக்க முடியாது. ஸோ ஒரு குவாலிட்டியான பேட்டிங் வச்சுருந்தா தான் அடிக்க முடியும். ஸோ ஆப்கானிஸ்தானில் அந்தளவுக்கு பேட்ஸ்மேன்லாம் இல்லை கைஸ். ஏன்னா ஓப்பனிங்கில் யாராவது ஒருத்தங்க பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். குருபாஸ் மட்டும்தான் எப்பயுமே பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரு. அவர் பர்ஃபார்ம் பண்ணலன்னா டீமே கொலாப்ஸ் ஆகும். கடைசியில் வந்து எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸில் யாராவது ஒருத்தங்க வந்து தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க தவிர மிச்சபடி சான்ஸே இல்லை கைஸ். ஆப்கானிஸ்தான் தோற்றுருவாங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.